ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு கட்டோரி பிளவுஸ் வந்து ஃப்ரண்ட் மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு தச்சு காமிக்க போறேன். ஏன்னா இதுல வந்து டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது, ஃப்ரண்ட் கட்டிங் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கும். அதனால ஃப்ரண்ட் மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி தச்சு காமிக்கிறேன். அது ரொம்ப ஈஸியான மெத்தட்ல, புதுசா பழகுறீங்க இல்லையா, அவங்களுக்காக ரொம்ப ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு கட் பண்ணி இப்ப தச்சு காமிக்கிறேன். இதுல ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நார்மலா வந்து அந்த கட்டோரி பிளவுஸ் வந்து எல்லாரும் கொஞ்சம் எடுப்பா இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த பிளவுஸ் தச்சு போட்டாலே அப்படித்தான் இருக்கும், பாயிண்ட் அதிகமா இருக்கும். இது இல்லாம நீங்க நார்மலா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நான் போடுற பட்டி மாதிரி நீங்க போட்டீங்கன்னா நார்மலா போடுற மாதிரி இருக்கும். இது போக உங்களுக்கு எடுப்பா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அந்த பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பட்டி கீழே பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து போட் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராஸ் இன்னும் கொஞ்சம் எடுப்பா இருக்கும். அது நீங்க எதிர்பார்க்கிறவங்க, வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கோங்க. அந்த கட்டிங் வந்து கொஞ்சம் போட் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணும்போது தைக்கும்போது உங்களுக்கு சொல்றேன், அந்த லைட்டா சொல்றேன், அந்த விஷயத்த கேட்ச் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து இது வந்து நார்மலான பிளவுஸ் மாதிரி தான், ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா கட்டிங்கை பார்க்கும்போது இது எப்படி தைப்பாங்களோ அப்படின்னு யோசனை எல்லாம் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலாம் இது எப்படி தைக்கிறதுன்னு ரொம்ப சிரமப்பட்டேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் இதுலயே 2-3 மெத்தட் இருக்கு. நீங்க பேப்பர் போட்டு கட் பண்ணி எடுக்கனாலும் எடுத்துக்கோங்க, இல்ல ஸ்ட்ரெயிட்டா லைனிங்ல போட்டு எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் பிளவுஸ், ஃபுல் ஆயில் பிளவுஸ்ல கூட நம்ம தைக்கலாம். ஏன்னா அந்த ஃப்ரண்ட்ல உள்ள கட்டிங் மட்டும் கிராஸ்ல போட போறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? இப்போ வந்து நம்ம எப்பயும் கட் பண்ற ஒரு நார்மல் கட்டிங்ல பேக் சைடு மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதையும் நான் டிராயிங் பண்ணி வரைஞ்சி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பேக் சைடு வந்து எப்பயும் நம்ம கட் பண்ணுற மாதிரி ஒரு பேக் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது வந்து நான் லைனிங்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே ஃப்ரண்ட்டு எடுத்துக்கோங்க. அதில் இதை நீங்கள் வந்து டபுளாக போட்டு எடுத்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் சொல்கிறேன். அப்படியே போட்டு அதில் ஃப்ரண்ட் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதாவது நான் ஏற்கனவே இந்த மெத்தடில் இருந்தால் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். அதே மெத்தடில் வந்துட்டு ஆம்கோல் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நான் எப்பயும் அந்த பேக் சைடோட ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவேன் இல்லையா சைடில், அதை கனெக்ட் பண்ணி 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஃப்ரண்ட்டில் ஷோல்டர்லேருந்து ஒரு 4 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு உங்களுக்கு எத்தனை இன்ச்சு வேணும்னு பாருங்கள். எத்தனை இன்ச்சு நீங்கள் நெக்கு இறக்கம் வேணும்னு கேட்குறீங்களோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இறக்கத்தை வரைஞ்சிக்கோங்க. இது வந்து நம்ம எப்போயும் நார்மலாக போடுறது தான், இதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே மாதிரி பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் இல்லையா சைடில், அதே மாதிரி பேக்கோட ஃப்ரண்ட் வந்து 1/2 இன்ச்சு உள்ளடக்கி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த சைடில் நெக்கு பக்கத்தில் 1/2 இன்ச்சு, பேக்கோட 1/2 இன்ச்சு குறைய எடுத்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம எப்பயும் எடுக்கிற ஒரு நார்மலான அளவு. இப்போ வந்து நம்ம எப்பயும் நார்மலாக வந்து 13 இன்ச்சு வந்து கிராஸுக்கு வைப்போம். அந்த தையல் பிடிக்கலாம் சேர்த்து நான் 13.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கீழே மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இது 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி சைடில் கிராஸ் எடுத்துக்கோங்க. பதிமூன்று இன்ச்சு சொல்லும்போது மேலே 4 இன்ச்சு கீழே 4 இன்ச்சு சரியாக போயிடும், கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் நெக்கு வெட்டும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே வரைஞ்சிக்கோங்க. கீழே அந்த பெண்ட் எடுத்திங்கன்னா அந்த
ரவுண்ட் வந்து கரெக்டாக நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு குறுக்கில் ஒரு கோடு போட்டு அந்த கேர்வை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து அந்த கட்டோரி ப்ளவுஸ்க்கு அந்த கட்டிங் எடுக்க போகிறோம். இது ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இருக்கு இல்லையா, ஷோல்டர்லேருந்து ஒரு 4 இன்ச் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் எல்லாருக்கும் 4 இன்ச்சு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். அது போக இந்த கிராஸ் பட்டி டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த டாட் வந்து நீங்கள் எப்போயும் எல்லாருக்கும் எவ்வளோ பிடிப்பீங்க, 1 இன்ச்லேருந்து 1.25 இன்ச் வரைக்கும் பிடிப்பீங்களா, அந்த 1.25 இன்ச்சு கனெக்ட் பண்ணி, இல்லை 1 இன்ச்சுனாலும் சரி, அவங்க ஆள் பாடி பொறுத்து இருக்குது, அதை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு, அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது டாட் பிடிச்சதுலேருந்து அந்த ரெடி அளவுலேருந்து ஒரு 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, இந்த ஆம்கோல்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எல்லாருக்கும் நார்மலாக கரெக்டாக இருக்கும். அது இல்லைன்னா 1 இன்ச்சு கூட போதும். அதாவது அவங்களோட ஆள் பாடி அளவு பொறுத்து இருக்குது. அந்த 1 இன்ச்சு வச்சாலும் அவங்களோட கப் சைஸ் அளவு வந்து நம்ம அகலப்படுத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து அப்படியே நீங்கள் டிராயிங் பண்ணிக்கோங்க. வரைஞ்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா அழுத்தி வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டோம் இல்லையா, அந்த டிராயிங் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த டிராயிங் பண்ணதுலேருந்து இப்போ நம்ம எப்பயுமே இந்த கீழே இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, ஷோல்டர் ஜாயின் பண்ண ஒரு 1/4 இன்ச்சு விடுறோம் இல்லையா, அது மாதிரி இந்த கட்டிங் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை பிடிச்சி தைப்போம் இல்லையா, இந்த கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும்போது நமக்கு அது ஒரு 1/4 இன்ச்சு தேவைப்படும் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அதை கனெக்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ரா வெட்டிக்கோங்க. டிராயிங் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை அதை கனெக்ட் பண்ணி வெட்டிட்டாலும் சரி. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட முடியாது. இது வந்து கிராஸில் போட போகிறோம். கிராஸில் வந்து இதோட கலர் வந்து நான் வேறு கலர் கொடுக்க போகிறேன். இது வந்து நல்லா ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. ஃபுல் கிராஸில் இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணுறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கிராஸ் பீஸ் எடுக்கிறதுல 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா ஏன் இங்கே 1/2 இன்ச்சு சொல்கிறேன்னா, இதில் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அதில் 1/4 இன்ச்சு அதில் போயிடுது, அப்போ இதில் மைனஸ் ஆயிடும் இல்லையா, அதை சேர்த்து நீங்கள் இதில் 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இது நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டு எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஈஸி தான். இதில் 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம், இதில் வந்து நான் 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அப்போது இதை ரெண்டும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது தேவையில்லை. இதுக்கு பதில் நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டுட்டு இதை கட் பண்ணால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் டபுள் கலர்ன்றதுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்டை மட்டும் நான் இதில் எடுக்கிறேன். இதை நம்ம எப்பயும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா, அது மாதிரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஸ்லீவுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கிராஸ் வந்து நான் இந்த பிங்க்கில் போடுறேன். இதுவும் நல்லா ஃபுல் கிராஸில் போட்டுக்கோங்க. ஃபுல் கிராஸில் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிடுங்க.
இப்போ உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் மட்டும் தச்சு காமிக்கிறேன். இது நம்ம கிராஸ் பட்டிக்கு நம்ம எப்பயும் எடுக்கிற மாதிரி சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கட்டிங்கில் இருந்தே கிராஸ் பட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரியே நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டு மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். பேக்கில் உங்களுக்கு வேண்டியதில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ரண்ட்டு மட்டும் இப்போ உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். இப்போ வந்து கிராஸ் பட்டி வந்து உங்களுக்கு தைச்சிறேன். ஃபஸ்ட்டு இது நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. கீழே ஒரு லைனிங் மேலே ஒரு லைனிங் போட்டு நடுவில் மெட்டீரியல், அதாவது எப்பயும் நம்ம தைப்போம்ல அது மாதிரி. மடித்து 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி பட்டியில் தையல் போட்டுருவோம். இந்த 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி உள்ளே கிளாத் விட்டோம்னா தான் இந்த பட்டி வந்து சுருங்காமல் நல்லா கரெக்டாக உட்காரும். ரெண்டையும் ஆப்போசிட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நமக்கு பட்டி வந்து 3 இன்ச்சு தேவைப்படுது. உங்களுக்கு பட்டி எந்த அளவுக்கு உயரம் தேவைப்படுதுங்கிற கனெக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு 3 இன்ச்சு தேவைப்படுறதுனால அதை கனெக்ட் பண்ணி நான் விட்டுறேன். இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பட்டி நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி தான், ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. சப்போஸ் இதில் வந்து பட்டியோட இந்த ஷேப் வந்து போட் மாதிரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே இந்த கட்டிங்கில் வந்து கிராஸ் வந்து ரொம்ப எடுப்பாக தான் தெரியும். இதில் நீங்கள் இன்னும் போட் மாதிரி இன்னும் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கிராஸ் எடுப்பாக தெரியாது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இது போட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம லைனிங் வந்து எப்பயும் நம்ம தையல் ரஃபாக போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்போசிட் சைடு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிருங்கிறதுனால பார்த்துட்டு அப்புறம் தையல் போடுங்க. இந்த பீஸில் குறுக்க அந்த கட்டிங் போட்டனால இழுத்து தைச்சிடாதீங்க, ஷேப் மாறிடும். லைனிங் தான் கரெக்டான அளவு. சுற்றி இருக்க பீஸ் பூரா வெட்டிடுங்க.
இந்த கிராஸ் பீஸையும் அதே மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இதில் இந்த ஆப்போசிட் மாறிடாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் தையல் போடுங்க. அந்த பிசரப்புறம் வெட்டி ரெண்டையும் சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 பீஸ் ஒன்று போல் சைஸ் பண்ணியிருக்கீங்களாங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் இருக்கும். அது சைஸ் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா லைட்டாக அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டாட் வந்து நம்ம எப்பயும் வந்து ஒரு 1.25 இன்ச்சு வரைக்கும் நம்ம பிடிப்போம். 1.25, அதாவது ஆள் வெயிட்டாக இருக்குங்க பொறுத்து இருக்குது. இப்போ இதிலேருந்து 1.25 இன்ச்சு கனெக்ட் பண்ணி பிடிச்சிட்டு கரெக்டாக 3 இன்ச்சு ஹைட் இருக்கிற மாதிரி, அதாவது டாட்டோட ஹைட்டு 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அதில் நம்ம 1/4 இன்ச்சு அதை பிடிச்சது போக அந்த 2.25 கணக்கு வந்துடும். டாட் பிடிச்சதுக்கப்புறமாட்டி நம்ம சைட் டாட் பிடிப்போம் இல்லையா, அதாவது ஊக்கு வைக்கிற பக்கம் பிடிக்கிறோம் இல்லையா, அதை கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அது நம்ம எப்பயும் பிடிக்கிற அளவு நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும். நம்ம நார்மல் ப்ளவுஸில் டாட் பிடிப்போம்ல, அதை கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் டாட் இந்த சைட் டாட் பிடிக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பிடிச்சிக்கலாம். ஏன்னா இந்த கிராஸ் வந்து நார்மலாகவே எடுப்பாக தான் இருக்கும். இதில் வந்து நான் எப்பயும் சொல்லுவேன் இல்லையா, கொஞ்சம் மைல்டாக மேலே பார்த்து பிடிங்கன்னு. அப்படி மேலே பார்த்து பிடிச்சிங்கன்னா ரொம்ப மேலே ஏறினமானிக்கு ஆகிடும். அதனால் இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த பட்டி பீஸ்லேருந்து இதை ஜாயின் பண்ணுறேன் இந்த ஃப்ரண்ட்டில். இந்த பீஸ் வந்து இழுக்காமல் தைங்க. ஏன்னா கிராஸ் பீஸுக்குனால நீங்கள் இழுக்கும்போது லூஸ் வந்துடும். ஏன்னா நம்ம அடியில் போட்டிருக்க பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டில் போட்டிருக்கோம்.
தையல் 2 தையல் போட்டுக்கோங்க. இதில் மேலே நீங்கள் ப்ரெஸ் தையல் போடணும்னா தாராளமாக போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ப்ரெஸ் தையல் போடணும்னு நினச்சிங்கன்னா எடுத்துகிட்டு ஓரத்தில் ப்ரெஸ் தையல் போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும். அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதில் தையல் போட வேண்டியதில்லை. இப்போ நம்ம எப்போயும் இந்த கிராஸ் பட்டி தைப்போம் இல்லையா, அதை நம்ம எப்போயும் தைக்கிற மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. பிசுரை கீழே இறக்கி டபுள் தையல் போட்டுக்கோங்க. ஒரு இன்ச்சு கணக்கு பண்ணி ஓரத்தில் எடுத்து கொடுக்கணும். மடிச்சு நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் மட்டும் தச்சு காமிச்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும்னா உங்கள் கிராஸோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து மேலேருந்து தைக்கிறோம் இல்லையா, இந்த கிராஸோட அளவு வந்து நம்ம கூட்டி இங்கே வச்சுருக்கோம் 4 இன்ச்சு வச்சுருக்கேன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து கிராஸ் கொஞ்சம் உயரமாக இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த இறக்குறது வந்து 4-5 இன்ச்சு வரைக்கும் 5.5 வரைக்கும் நீங்கள் இறக்கிக்கலாம். இறக்கும்போது உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து அழுத்தம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டோரி ப்ளவுஸுங்கிறது இவ்வளோ தான். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இதை நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மற்றபடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு கிராஸ் இன்னும் கொஞ்சம் எடுப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவே கொஞ்சம் எடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கட்டிங்கே அப்படி தான். இதில் வந்து இந்த போட் பீஸ் இருக்குல்ல கீழே, அதாவது இந்த கிராஸ் பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து போட் சைஸு கொஞ்சம் மேல் பார்த்து எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்டி அழுத்தம் கொடுக்கும்போது கிராஸ் எடுப்பாக இருக்கும். அது பெரும்பாலும் யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி அந்த பட்டி வந்து கொஞ்சம் லென்த்து கூட்டிக்கோங்க, கூட 1 இன்ச்சு கூட்டிக்கோங்க. அது மாதிரி அந்த ஃப்ரண்ட்டு கிராஸ் பீஸ் இருக்குல்ல அதை 1 இன்ச்சு வந்து டவுன் பண்ணிக்கோங்க, இதை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கிராஸ் இன்னும் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும்.
இதே நார்மலி தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அப்படி பிரியப்பட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் தச்ச மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் 2-3 மெத்தட் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். அதாவது புதுசாக பழகிறவங்களுக்காக இந்த மெத்தட் சொல்லியிருக்கேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களால் இந்த ப்ளவுஸ் தைச்சி முடிஞ்சால் ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போடுங்க. அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.